சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 12,000 தபால் திணைக்கள பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அஞ்சல் திணைக்களத்தின் பிரதி அஞ்சல் மா அதிபர் ரஞ்சித் கே ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று முதல் நடைமுறையாகும் வகையில் அவர்கள் தேர்தல் கடமைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. குடிவரவு மற்றும் குடியகல்வு தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்வதற்கு முன் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு முன்பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல 2025ஆம் ஆண்டு முதல் புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படவுள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் www.immigration.government.lk என்ற இணையதளத்தினூடாக முன்பதிவு செய்ய முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தேர்தல் காலங்களில் 3 துறைகளுக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியமானது என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை மற்றும் நாடாளுமன்றத்துக்கிடையில் முரண்படக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை மா அதிபர் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன நேற்று காலை நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இதேவேளை தேர்தல் தொடர்பிலும் காவல்துறை மாதிபர் விவகாரம் தொடர்பில் பல தரப்பினராலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையிலே முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தனது எக்ஸ் பக்கத்தில் செய்துள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் தேர்தல் காலங்களில் நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, நாடாளுமன்றத்துக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியம் என சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்பார் என்பது 500% உறுதி என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய அனைத்து ஆய்வுகளிலும் இது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அனுரகுமார திசாநாயக்க தெளிவாக ஜனாதிபதியாக வருவார் எனவும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் 2வது விருப்ப தேர்வை கணக்கிட வேண்டிய அவசியமில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து புத்தளம் காக்காப்பள்ளி பாதையில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. புத்தளம் காக்காப்பள்ளி பாதையில் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளை அருகில் இருந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. எனினும் விபத்தின் போது பேருந்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விபத்தினால் எரிபொருள் நிரப்பும் இயந்திரத்தின் மேற்பகுதியும் பேருந்து பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருந்துவத்தை வார்ட் பிளேஸ் தேசிய பல் வைத்தியசாலைக்கு முன்பாக முச்சக்கர வண்டி சாரதியொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கொலையினை மேற்கொண்ட பின்னர் முச்சக்கர வண்டியுடன் தப்பி சென்ற சந்தேக நபர்கள் 3வரில் 2 திருடப்பட்ட முச்சக்கர வண்டியுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2வரில் பிரதான சந்தேக நபரும் அடங்குவதாகவும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூறிய கத்தி மற்றும் ஐஸ் போதைப் பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவில் கைபேசி ஒன்றை திருடுவதற்காக இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கொடகவல பகுதியில் வசிக்கும் 34 வயதுடைய நபரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். இலங்கையில் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் 12 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர்.
அதற்குமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச, பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரான தொழிலதிபர் திலித் ஜெயவீர, தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஞனகர் ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்க, மிகுந்தலை ரஜமகா விகாரியின் தமரதன தேரர் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளனர். இது தவிர வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரையும், முன்னிலை சோசலிச கட்சியின் மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரையும் முன்னிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் பேரனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என முதலில் அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான யுக்திய நடவடிக்கைகள் எத்தகைய தடைகள் வந்தாலும் நிறுத்தப்படாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கைகளின் கீழ் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களை காப்பாற்றவும் கைதுகளை தடுக்கவும் பலர் முயற்சித்ததாகவும் அமைச்சர் கூறினார். போலீஸ் மா அதிபர் பதவியில் இல்லாவிட்டாலும் யுக்திய வேலை திட்டம் நிறுத்தப்படாது என அமைச்சர் தெரிவித்தார். பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் முன்மொழியப்பட்டுள்ளாரா என வினவிய போது பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் முன்மொழியப்பட்டுள்ளாரா என வினவிய போது பதில் போலீஸ் மா அதிபர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர் வருமான இழப்பு காரணமாக பயனாட்டை வழங்கும் முறைக்கு பேருந்து நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தமது வருமானத்தை பாதுகாக்க பயண அட்டைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பயணிகளிடமிருந்து அறவிடப்படும் சட்டவிரோத கட்டணங்கள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதனை தடுக்க பயண அட்டை மூலம் பணம் செலுத்துவதே ஒரே தீர்வு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி வேட்பாளர்கள் குடிமக்கள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை சிறந்த முறையில் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்களின் ஆலோசனை குழு நேற்று நாடாளுமன்றத்தில் கூடிய போது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பின்வரும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் வெற்றிலை வியாபாரம் செய்து வந்த 29 வயது இளைஞர் ஒருவர் மீது வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளான இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த இளைஞர் வியாபாரத்தினை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்கின்ற வேளையிலே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் 4 பேரை சுன்னாகம் போலீசார் கைது செய்து நேற்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த தாக்குதல் முன்பகை காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கட்டார், நியூசிலாந்து, மலேசியா, ருமேனியா, கனடா நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய 5 பெண்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 5 நாட்களின் காலப்பகுதியில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் 12 மோசடி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜூலை 22ஆம் தேதி தொடக்கம் நேற்று 26ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி நியூசிலாந்தில் வேலைவாய்ப்புக்கான நேர்முக பரீட்சைகளை நடாத்திய குருநாகலில் உள்ள சட்டவிரோத முகவர் நிறுவனம் ஒன்றும் சோதனையிடப்பட்டதுடன் அங்கே இருந்த 108 கோப்புகளும் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன. மனிதர்களின் உடலில் விஷம் கலப்பதனால் இலங்கையில் ஆண்டுக்கு சுமார் 1000 பேர் வரை உயிரிழப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடயத்தை தேசிய வைத்தியசாலையின் விஷ தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்தியர் ரவி ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் உடலில் விஷம் கலந்ததன் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுபவர்களை காப்பாற்ற வைத்தியர்கள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் உடலில் கலந்த விஷம் என்னவென்பது குறித்து அறியாததன் காரணமாக அவர்களுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அளவத்துக்குட பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இருவரை சோதனையிட சென்ற போது காவல்துறையினரின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்து 4 சந்தேக நபர்களை கைது செய்ததாக அளவத்துக்குட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது 18 வயதுக்கும் 53 வயதுக்கும் இடைப்பட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அளவத்துக்குட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதான காவல்துறை பரிசோதகர் உட்பட 4 உத்தியோகத்தர்கள் சுற்றி வளைப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போது அளவத்துக்குட பிரதேசத்தின் கொனகலகல பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டே 2 சந்தேக நபர்களை சோதனையிடச் சென்ற போது சந்தேக நபர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி குற்றவியல் பலாத்கார குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டதாக அளவத்துக்குட காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.